இவ்வளோ வெங்காயம் இடுப்பலியோட உரிச்சிட்ருக்கேனே, எங்கள் வீட்டில் இருந்து நாட்டுக்கோழி விருந்து அப்படின்லாம் சொல்லி நினச்சிக்காதீங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கெல்லாம் போடுறதுக்காக சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வைக்க சொல்லியிருந்தாரா, சரின்னு அதை தான் உரிச்சிட்டு இருந்தேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வேலை கொடுத்துட்டாரு, அதனால் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் உரிச்சிட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு போக கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டே வந்துட்டு இந்த மிஷினில் வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சரி வேறு வேலைக்கு போகலான்னு சொல்லி போயிட்டேங்க. எதுக்காக கோழிகளுக்கு இந்த வெங்காயம் கொடுக்குறோம் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்திக்காக தான் வந்துட்டு இதை கொடுப்போம். சரின்னு சொல்லிட்டு அதுங்களுக்குமே எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு தீனெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெக்காலக்காட்டில் அண்ணா வீட்டில் வந்துட்டு இந்த பட்டுப்பூச்சி குடோனுக்கு மேலே இந்த ஓலை போடணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா அவங்களுமே பட்டுப்புழு வளர்த்திட்டு இருக்காங்களா, இன்றைக்கி வந்து பட்டுப்புழு வந்துட்டு அவங்களுக்கு 3வது காய்ச்சல்னு சொல்லிட்டு சரி இந்த கேப்பில் வந்துட்டு இந்த வேலையை பண்ணிடலான்னு சொல்லி எங்களையுமே கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா புழுவுலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டுக்கு தாங்கிறது இல்லைங்களாமாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற தென்னை ஓலை இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் வெட்டி மேலே போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளே நல்லாவே கீரை தலை தான். சரி நம்மளுமே இது இப்போ இந்த கேப்பில் பறிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் பறிச்சுட்டு வந்து வச்சுட்டேன். நிறையா பேர் வந்துட்டு என்கிட்ட சில கமெண்ட்ஸில் வந்து கொஸ்டின் எல்லாம் கேட்குறீங்க. அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு நாள் வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்களா, சரின்னு அதை குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சத்தியமாக எட்டி கூட பார்க்க முடியல வெளியில். எப்போ எங்கடா ஃபேன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உட்கார மாதிரி இருக்குது. தோட்டத்துக்குள்ளே இருந்துமே பார்த்தீங்கன்னா காற்றெல்லாம் சுத்தமாக அடிக்கிறது இல்லை. நானுமே காற்று வாங்கறதுக்காக அப்படியே சரி கொஞ்சம் நேரம் ரவுண்டிங் போகலான்னு சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் நான் பெரியம்மா காட்டில். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த கோவக்காய் பார்த்துருந்தேன். நான் வந்து இந்த சந்தையில் இந்த மார்க்கெட்லலாம் இந்த கோவக்காய் பார்ப்பேன். பட் ஆனால் கொடியில் வந்து காய்ச்சிருக்காது இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் சரி நான் அது எல்லாமே பார்த்துட்டு வேறு என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அது நானுமே மகிழனை வந்து வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருந்தேன்னா அவன் கொஞ்சம் சிரிங்கிறான்னு சொல்லிட்டு அத்தை கால் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மடன் வந்துட்டு மருதாணி வந்து உருவி போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நானுமே வந்துட்டு இந்த ஒரு 2 மாதமாக சொல்லிட்டு இருந்தேன் மருதாணி வைக்கணும்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்லேயுமே வந்து மருதாணி செடி இருந்ததா. இப்போ வீடு கட்டுற டைமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வாசல் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து முன்னாடி மருதாணி செடி இருந்தது வந்து நாங்கள் தோண்டிட்டோம். அதனால் எங்களுக்கு சுத்தமாக மருதாணி செடி வந்து இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா பெரியம்மா காட்டில் இருந்தது. சரி அங்கேயாவது உருவிட்டு வந்து அரைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நைட்டு வந்து நான் அத்தை எல்லாருமே வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானுமே கையெல்லாமே கழுவிட்டு தூங்குறதுக்கு போயாச்சு. பாய்.